நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பான திங்கட்கிழமை சோமவாரம். ஈசனை எல்லாருமே வழிபாடு எடுங்க. மே 25ஆம் நாள், வைகாசி 11ஆம் தேதி திங்கட்கிழமைக்கும் இந்த 11ங்கிற தமிழ் மாதத்துடைய இந்த நாளும் மிக சிறப்பான ஒரு சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா, பெரியவங்க யார் இருந்தாலும் பெண்ணாக இருந்து வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க பாதத்தை தொட்டு வணங்கிக்கிங்க. காலையில் எந்திரிச்சோன்னே குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். நவமி திதி அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அஷ்டமி நவமியில் புதிய தொழிலோ புதிய விஷயங்களோ புதிய காரியங்களோ நம்ம தொடங்கக்கூடாது. அப்போ நம்ம வழிபாடு எடுக்கலாம். ஆஸ் யூஷுவலாக உங்களுடைய ஒர்க்கெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டே வரலாம். இந்த பூர நட்சத்திரம் இன்றைக்கி வருதுங்க. பூரம் நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் வரும்பொழுது இதில் ஒரு யோகமான ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னு பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதே தாயார் பார்வதி தேவின்னு அர்த்தம். ஆண்டாள் தாயார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் பொதுவாக ஈசன்ட்ட இருக்கக்கூடிய பார்வதிக்கும் பூர நட்சத்திரத்தில் தான் அவதரித்தாங்க அப்படிங்கிற வரலாற்று செய்தி உண்டு. அப்போ என்னன்னா, ஈசனாக இருக்கக்கூடிய இந்த சோம வாரத்தில் பார்வதி தேவிக்கும் நம்ம வழிபாடு எடுக்கும்போது முத அம்மாட்ட போய் நம்ம ஒரு கோரிக்கை வச்சாதான் நடக்கும். அப்பாட்ட காசு பாக்கெட் மணி கேட்டால் கிடைக்காது. அப்போ நீங்கள் உடனே அம்மா அப்படின்னாவே அந்த வார்த்தைக்கே மயங்கிடுவா. அப்போ என்ன செய்வோம், கொஞ்சம் எனக்கு பணம் தேவைம்மா அப்படின்னு அப்பாட்ட கேட்டியா, அப்பாட்ட கேட்டால் தரமாட்டார் அப்படின்னு அடித்து சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி அம்மாவை நைஸ் பண்ணுறது, ஐஸ் வைக்கிறதுங்கிறனால கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம பார்வதி தேவிக்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, வேண்டுதல் பிரார்த்தனை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ஆசையாக சந்தோஷமாக நல்ல ஒரு வாசனை மலர் கொடுத்து இன்றைக்கி வேண்டிக்கலாமே. அப்போ உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையா? பெரிய பெரிய காசு கொடுத்து பெரிய நம்ம கோயில் போய் பெரிய பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. மனதார நம்மளுடைய ஆத்மார்த்தமாக கையேந்தி, தாயே எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வை அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஒரு வழிபாடு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிவனை போய் பாருங்கள். அம்மாட்ட சொல்லிட்டேன், நீ எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். எப்படிங்க, ஈசா நீங்களும் அப்பனே நீயும் எனக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் சொல்கிறோம்னா, இந்த பூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் எப்படின்னா, சுக்கிரனுடைய அதிபதி. எப்பயுமே ஜாலியாக இருப்பாங்க, ஜாலியாக குடும்பத்தோடு பழகுவாங்க. கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். பணம் எப்பயுமே புழங்கும். அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.